ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே செய்யக்கூடிய அருமையான பிஸ்கட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெறும் 4 பொருள் தான் தேவைப்படும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிக்க முடியும். அவ்வளோத்துக்கு இது ஈஸியான ரெசிபி. கூடவே ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 30 நாள் ஆனால் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வச்சு சாப்பிட முடியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்காக கூட இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெளிவாக புரியும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சட்னி வச்சுருங்க. நம்ம மாவு ஜலிப்போம்ல, அந்த சட்னி வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. அதாவது சுகர் பவுடர் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவு சுகர் பவுடர் கிடைக்கும். இப்போது இதை நல்லா ஜலிச்சு சேர்த்ததுக்கப்புறமா எந்த கப்பில் சர்க்கரை பொடி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலான பட்டர் கூட சேர்க்கலாம். ஆனால் இதில் எண்ணெய் சேர்த்து செய்யக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பொடி, அதுக்கப்புறம் இந்த நெய், இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்மளோட நெய் எல்லோ கலரில் இருக்குல்ல, இது நல்லா ஒயிட் கலரில் வர்றது வரைக்கும் இது போல் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், அந்த மாதிரி நம்ம கேக்குக்கு மேலெல்லாம் ஐசிங் தடவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் மறுபடிக்கும் சட்னி வச்சுட்டு அதில் 1 கப் அளவு மைதா, 1 கப் அளவு கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு சேர்த்துருங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம மைதாவுக்கு பதிலாக 2 கப் அளவு கடலை மாவாவே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே பிஸ்கட்னாலே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்கணுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு, அதுவும் 4 பொருள் வச்சு பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு கை வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். நான் சொன்ன இந்த அளவுகளில் கரெக்டான ரேஷியோவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது, பிசைய முடியல அப்படின்னா கொஞ்சம் போல் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதே சமயம் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது, அதுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் மைதாவோ இல்லை கடலை மாவோ இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்து நீங்கள் அதை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பால் எதுவும் தேவையே படலை. நான் கரெக்டான ரேஷியோவில் அளந்து சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு இது போல் நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது மேலே கொஞ்சம் போல் பாதாம் இல்லை பிஸ்தா ஏதாவது வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறலாம். அது முற்றிலும் ஆப்ஷனல். அது வைக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நான் இது போல் குழி செஞ்சுக்கிறேன். இதில் நம்ம பிஸ்தாவை நீள் வாக்கில் கட் பண்ணி இது போல் அலங்காரம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிஸ்கட்ஸ் தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ பேக் பண்ண வேண்டியதான். நம்ம இன்றைக்கி நார்மலாக கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். நான் ஒரு கேக் ட்ரேயில் இந்த பிஸ்கட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பிஸ்கட் அலங்காரம் பண்ணது, மித்த 3 பிளெயினான பிஸ்கட். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் பேக் ஆக போகுது. இப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாயை சூடுபடுத்தியிருக்கேன். அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதே மேலே இந்த பிஸ்கட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிஸ்கட்ஸ் கரிஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுடைய குக்கீஸ் ரொம்பவே அருமையாக தயாராக இருக்குது.
மீதி இருக்க எல்லா குக்கீஸையும் இதே போல் பேக் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் அவனில் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்க்கணும். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள், தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.